வணக்கம் மக்களே. மைவி3 வழக்கு திடீர் பரபரப்பாக இருக்குது. ஸோ சக்தி ஆனந்த் புதிய தகவல் கொடுப்பாரா? ஸோ அது எதற்காக? போராட்டம் 100% உறுதி அடையும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வந்திருக்க செய்திகள், இந்த மைவி3யோட வழக்கு ரொம்ப தாமதமாக ஆகிட்டே போகிறதுனால ஸோ எல்லாருமே இந்த போராட்டத்தை நோக்கி போக இருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா, சக்தி ஆனந்த் அவர்கள், அதாவது எம்டி அவர்கள்கிட்ட ஒரு டைம் வந்து கேட்டுடலாம், அவர்கிட்ட பேசிட்டு நம்ம போராட்டத்தை கையில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துப்போம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காகவே இந்த போராட்டமானது நடக்க இருக்கிறது. ஸோ இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சக்தி ஆனந்த் எம்டி சார் அவர்கள்கிட்ட பேசிடுவோம் அப்படின்றதுல 100% உறுதியாக இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கும். ஸோ இந்த போராட்டத்துக்கு எம்டி அவர்கள் தரப்புலேருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்திருக்க ஒரு சில தகவலை வச்சு சொல்கிறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா, போராட்டத்துக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மக்கள் பண்ணுற போராட்டன்றதுனால இவர் அதுக்கு ஆட்சேபனை காட்ட மாட்டார். இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த கம்பெனி மீண்டும் ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மக்களாகிய நம்ம உருவாக்கி தரோம் அப்படின்றப்ப, ஸோ இந்த போராட்டம் நடக்கிறதுனால அவருக்கும் ப்ளஸ் தான், நம்மளுக்கும் அந்த கேஸ் சீக்கிரம் முடியும். ஸோ இதில் யார் பார்த்திங்கன்னா, இது யாரை நோக்கி போராட்டம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EOW. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நோக்கி தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு இடையில வந்தது தான் மெயினான பிரச்சனை. இந்த டிபார்ட்மெண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம மாதம் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன நம்ம அமௌண்ட் வந்துடும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 இயராக எல்லாரோட வருமானமே நிப்பாட்டி இருக்குது. ஸோ இதில் 1 ஐடி 2 ஐடி கிடையாது, 4 ஐடி 5 ஐடி 10 ஐடி வரையும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 ஐடி வரையும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மினிமம் 5 லட்ச ரூபானே கணக்கு போடாங்க. 15,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது. ஸோ மக்களுக்கு பார்த்திங்கன்னா, இதை சீக்கிரம் போக்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த போராட்டம் 100% நடக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன்பா கொண்டு போய் கம்பெனியில் கொட்டினீங்க அப்படின்னு. நாங்கள் தவறான கம்பெனியில் கொட்டல. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை தான், அதுவும் ஒரு வேலை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. ஸோ அவங்கள பின்பற்றி தான் நாங்களும் பின்னாடி போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே நுழைஞ்சி ஆல்ரெடி இருக்கிற பணத்தையே அவங்க கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்களா வழியோ, நாங்கள் இதில் ஏமாறல அப்படின்றது தான் மக்களோட ஒரு பெரிய இன்னும் எண்ணமாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி மைவி3 மேலே இருக்கிற நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு குறையாமல் தான் இருக்குது. ஸோ 1 வருடம் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு கம்பெனி மேலே இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு இது வைக்கப்படும். ஸோ மைவி3 மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காதனால இன்னும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு போராடுவோம். ஸோ மீண்டும் எப்போ அந்த தகவல் வருதோ அப்போ சொல்கிறோம். நன்றி.